கிருபை. உம்மை நன்றியோடு உம்மை துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் தாமே எங்களுக்கு நீங்க உணர்த்த போகிற காரியங்களுக்காக, கற்றுக் கொடுக்க போகிற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். ஆவியானவர் என்னை பயன்படுத்தும். தகுதி இல்லாத காரியங்கள் என்னிடத்துல உண்டு, எல்லாவற்றையும் தேவன் எனக்கு மன்னித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் என் மூலமாய் நீர் வெளிப்படுத்த ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, எங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, அப்பா, அந்த வார்த்தை எங்களுடைய இதயத்துல நாங்கள் பதித்து கர்த்தாவே அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை முழுமையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் மகிமைப்படட்டும். ஆமென். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படியாக நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இதுல மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள். அந்த நல்ல ஆதாரம்ங்கிறத நம்ம பார்த்தோம். அதே இதுல 11வது வசனத்துல நம்ம நீதியை பார்த்தோம். தேவ நீதி, தேவ மேலுள்ள பக்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விசுவாசம். இந்த விசுவாசம் என்னன்னு சொன்னா அந்த விசுவாசம் என்னது அப்படின்னு சொன்னா இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்துக்குள்ள ஒரு காரியங்கள் காணப்படுகிறது. எபிரேயர் 11 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் அப்படிங்கிறது உலகத்தின் காரியத்துல பாத்தீங்கன்னா, உலகத்துல விசுவாசங்கிற காரியம் இந்த வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்த படாத ஒரு காரியம். ஆனா இது கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் இந்த விசுவாசங்கிற வார்த்தை கிறிஸ்தவர்கள் அவங்க மத்தியில தான் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசம் ஏன் இயேசுவோடு அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகத்துல எல்லா காரியங்களுமே சாத்தியமாகக்கூடிய காரியமா இருந்தால் மட்டுமே அது உலகத்தினால ஜெயம் கொள்ளக்கூடிய காரியமா இருக்கும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் அப்படிங்கிறது என்னதுன்னா, எந்த காரியம் மரித்து போயிட்டோ, எந்த காரியம் உலர்ந்து போயிட்டோ, எந்த காரியம் கெட்டு போயிட்டோ, அல்லது எந்த காரியம் குறைவா காணப்படுகிறதோ, எந்த காரியம் அடைக்கப்பட்டு காணப்படுகிறதோ, எந்த காரியம் நம்மளால உலகம் முடியாது அப்படின்னு சொல்றதோ, அந்த காரியத்துல தேவனுடைய செயல் வெளிப்படுகிறது தான் என்னது விசுவாசம். இப்ப நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கூட நம்ம அதை பார்க்கிறோம். அந்த 12ல பார்க்கிறோம், தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம். கொலோசியர் 2:12 அந்த ஞான ஸ்நானத்தை குறிச்சு, அந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பின அந்த காரியம், அதாவது அந்த காரியம் ஒரு காரியம் மரிச்சு போயிட்டு, அந்த காரியத்துல அந்த காரியத்தை உயிரோடு எழுப்புறது தான் என்னது தேவனுடைய செயலின் மேல் இருக்கிற அந்த மேல் இருக்கிற அந்த காரியம்தான் விசுவாசம் சொல்லிட்டு காணப்படுகிறது. ஆனா இந்த விசுவாசங்கிற அந்த காரியத்துல தான் ஒரு மனுஷனுக்கு என்ன வருது, போராட்டம் வருது. அதனாலதான் இப்போ நீங்க யாக்கோபுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல கொடுத்திருக்குது 17வது வசனம். அப்படியே விசுவாசமும் கிரிகைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். விசுவாசம் சும்மா எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னா, அது தேவனுக்கு முன்பாக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்போ அந்த விசுவாசத்தை நாம் கிரிகைகள்ல நம்ம வெளிப்படுத்தும் பொழுதுதான் அந்த விசுவாசம் ஒரு உயிருள்ள விசுவாசமா காணப்படுகிறது. இப்போ இப்போ நம்மள பார்க்கிறோம். அதே இதுல யாக்கோபு 2:23வது வசனத்துல பார்க்கிறோம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று.
அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். நமக்கு தெரியும் விசுவாசத்தின் தகப்பன் சொன்னாலே அது விசுவாசம்னாலே ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோம். இதே மாதிரி இதுக்கு ஒத்த ஒரு வசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம பிறகு ரோமர் 4:4 கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் அப்படி இருக்குது. அதுக்கு முந்தின வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதுல நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, விசுவாசம் அவன் கிரிகைகளோடு முயற்சி செய்து. இப்ப இந்த காரியத்தை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆபிரகாம போய் ஆபிரகாம் என்ன பண்ணினாரு கிரிகைகள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும். இப்போ நம்ம ஆதியாகமத்துக்கு நாம திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமும் 12ல தேவன் வந்து நான் இது ஷார்ட்டா ஆதியாகமம் 12ல கர்த்தர் வந்து ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். இதே இது நம்ம பார்த்தோம்னா எபிரேயர் 11ஆம் வசனத்துல அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா, அதுல வந்து ஆபிரகாம குறிச்சு கொடுத்திருக்கும். எப்படின்னு சொன்னா 8வது வசனத்துல 11:8 கொடுத்திருக்கும். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த இடத்துல விசுவாசம்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, அவனுக்கு தான் எங்க போறோன்னு கூட தெரியாது. ஆனாலும் அவன் என்ன பண்றான்னா, கர்த்தர் மேலுள்ள அந்த நம்பிக்கை, அந்த ஒரு அன்புனால அத விசுவாசிக்கிறான். அவர் என்ன அழைக்கிறாரு, என்னைய அவர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. அப்ப நான் போகிறது எனக்கு நன்மை. ஆனா எங்க போறோம்னு அவருக்கு தெரியல. இதே இடத்துல நான் என்னைய வச்சு பார்த்தேன். நான் இந்த இடத்துல இதே மாரி நான் இருந்து இப்படி என்னைய போன்னு சொன்னானா, நான் ஏன்னா நம்ம நெறைய காரியத்துல அ நம்ம வந்து அவர் வந்து ஒரு காரியத்துல நமக்கு அவர நம்பி செய்யக்கூடிய ஒரு காரியத்த நம்ம நெறைய குழம்புறோம். இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு நம்ம நெறைய சந்தேகங்கள் நமக்குள்ள வருது. ஆனா அவர் எதுவுமே யோசிக்கல. உடனே கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் என்னதுன்னே தெரியாம போகிறாரு. அப்ப இதுக்கு காரியம் வந்து இது ஒரு கிரிகை. அவரிடத்துல இருந்த ஒரு கிரிகை. அதாவது கீழ்ப்படிஞ்சு அ கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி ஒரு கதை தான். எங்க போறோன்னே கிடையாது. இப்பமாவது நமக்கு நெறைய வசதிகள் இருக்கு. அந்த நாட்கள்ல எந்த வசதியுமே கிடையாது. கர்த்தர் வந்து நீ புறப்படுன்னு சொல்றார். புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அந்த தேசத்துக்கு பேர கூட அவரு சொல்லல. நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு தேசம். போனா அவரு எப்படி அவரு யோசிச்சு பார்த்தனா, நான் கிழக்கு வழியா போகணுமா? மேற்கு வழியா போகணுமா? வடக்கா? தெற்கா? எந்த பாதை வழியா போகணும்? எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தர நம்பி அந்த வார்த்தைய அவர் மேலுள்ள விசுவாசம். அவர் எனக்கு போதுமானவர். அவர் எனக்கு சொல்லிட்டாரு. நான் போவேன். அது வந்து எனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிரியையில அந்த காரியத்த அவர் வெளிப்படுத்துறார். கீழ்ப்படுகிறாரு, வெளிப்படுத்துறார். அன்பு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து அ எ ஒ ஒரு இது இது சொல்லுவாங்கல்ல, அப்பா வந்து பிள்ளைய தூக்கி தூக்கி போட்டு விளையாடும்போது, அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அவர் தூக்கி மேல போடுறாரு, பிடிக்கிறாரு. கை தவறுச்சுன்னா அந்த குழந்தையுடைய ஒரு குழந்தை மரிச்சு போகலாம், அல்லது கை, கால் உடைஞ்சு போகலாம். ஆனா அந்த குழந்தை அப்பா கையில இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையினால அது சந்தோஷமா இருக்கிறது போல தான். இந்த இடத்துலயும் ஆபிரகாம் அதே போல தான் அவர் என்ன செய்றார், கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போகிற காரியங்கள். இப்ப இதுல நீங்க நான் இதுல நெறைய வந்து அவருடைய கேரக்டர்ஸ்லாம் நான் அங்க எழுதி வச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் நான் இப்ப சொல்ல கொஞ்சம் டைம் ஆகும். அப்ப அவர் வந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனா காணப்படுறார். இதுவே அவருக்கு முதல்ல ஒரு அ கீழ்ப்படிதல் என்கிறது வந்து என்னது, ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. இப்படி அவர் சொல்லிட்டு வரும்பொழுதே, கர்த்தர் சொல்றார், "நான் உனக்கு ஒரு
உன் தலைமுறைகளை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவருக்கு குழந்தையே இல்லை. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்றாரு? எனக்கு குழந்தை இல்லை, அதனால இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசரை வந்து அவரை வந்து நான் என்ன செய்யறேன், எனக்கு சுதந்திரவாளியா அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? இல்ல, உன் கற்ப பிறப்பானவன் தான் உனக்கு என்ன செய்வான், சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவன்கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன செய்யற, கூடாரத்துக்கு வெளியே கூட்டிட்டு போய் வானத்து நட்சத்திரங்களை காட்டுறார். இது எப்படி திரளா இருக்கிறதோ அதே போல உன்னுடைய கற்ப பிறப்பானவன் மூலம் நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்யறாருன்னா, அந்த காரியங்களை தேவன் அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது இப்படி இருக்கட்டும், இப்படி இருக்கு இல்லையா? அப்படி நீங்க வரும் பொழுது இதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, இப்போ அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அப்போ இந்த இடத்துல தான் சாராள் என்ன பண்றாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. நீங்க வந்து என்னுடைய கற்பத்தை கர்த்தர் வந்து அடைச்சிருக்கிறாரு, அதனால நீர் வந்து இந்த அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை வந்து இவளால் நம்முடைய வீடு கட்டப்படலாம் அப்படின்னு சொன்ன உடனே சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆனா அதுக்கு முந்தின வசனத்துல அதிகாரத்தை தான் பார்க்கிறோம், கர்த்தர் அவனுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அவன் எலியேசரை கொண்டு சொல்லும் பொழுது, இல்ல, நான் உன்னுடைய கற்ப பிறப்பானவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் வார்த்தையை கொடுக்கிறார். அதிலே வசனம் இருக்குது 6வதுல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கர்த்தரே அவனுக்கு வந்து அந்த இடத்துல அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ வந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு சாராள் சொன்ன வார்த்தையை என்ன செய்யறாரு, முக்கியமாக சாராள் கொடுத்த வார்த்தையை அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். மனுஷனுடைய வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டு இந்த காரியங்கள்லாம் நமக்கு எல்லாமே தெரியுது. இப்போ சாராள் அடிமை பெண்கிட்ட இருந்து ஒரு பையன் பறக்கிறான். அவன் யாரு? இஸ்மவேல். அப்போ இதுல வந்து ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாமே நடந்து இது வரும்போது அவருக்கு இஸ்மவேல் பறக்கும் பொழுது அவருக்கு 86 வயது. 13 வருஷம் வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாமோடு எதுவுமே பேசல, அமைதியா இருக்கிறார். ஏன்னா இப்ப 16வது அதிகாரத்துக்கும் 17வது அதிகாரத்துக்கும் நம்ம பார்த்தோம்னா, அந்த 16:16ல பார்த்தோம்னா, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படிங்கிறார். அப்போ 13 வருஷம் வந்து அவர் பேசல. ஏன்னா அவருடைய சித்தத்திலிருந்து இவர் விலகிட்டாரு. ஆனாலும் கர்த்தர் வந்து, நான் வந்து உனக்கு ஒரு காரியத்தை சொன்னனே, நீ எனக்கு கீழ்ப்படியிலையே அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்க வந்து அவர் முன் வைக்காம அதுல என்ன சொல்றாருன்னா, பேசாம இருந்தாரு தான். ஆனா திருப்பியும் அவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு இடைப்பட்டு என்ன சொல்றாரு, நான் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன். அதாவது தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, ஏன்னா அவருக்கு தெரியுது ஆபிரகாம் நம்புவதற்கு அவனுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அவனுடைய சரீரம் செத்து போயிருக்குது, அவனுடைய மனைவியோட சரீரமும் செத்து போயிருக்கிறனால அவன் நம்புறதுக்கு இல்லாத, ஏன்னா அவர் வந்து ஒரு மனுஷனுடைய மனதின் காரியங்களையும் அவர் புரிகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஒரு சூழ்நிலையில இப்ப கொஞ்ச நேரம் நானும் இதே இது 2-3 நாளைக்கு மேல இந்த வார்த்தை எனக்குள்ள அந்த காரியங்கள் சந்தேகங்கள் வருது. நம்மளாதான் நினைச்சுக்கிறோமா, இது கர்த்தர் தான் நம்மள்ட்ட சொல்றாரா? ஏன்னா எனக்கு சில காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய இயலாமைகள் சில நேரத்துல இந்த பிசாசு நம்மளைய சந்தேகங்கிற ஒரு காரியத்துல கொண்டு போறான். அப்போ இதே இடத்துல வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாமனுடைய மனநிலையை புரிந்த தேவனா இருக்கிறார். அவன் எவ்வளோ அன்புள்ளவன் தெரியுது, கீழ்ப்படிஞ்சு வந்தான் தெரியுது. அவன் வந்து தன்னுடைய கைய வந்து அந்த லோத்தை வந்து பிடிச்சிட்டு போன அந்த அரசர்கிட்ட இருந்து பிடிக்கும் போது கூட அவன் எதுவுமே கேட்கல. நான் உன்கிட்ட இருந்து எதுவுமே வாங்க மாட்டேன், என்னுடைய கரத்தை நான் பரலோகத்துக்கு தான் நோக்கி நான் நீட்டுவேன் ஒழிய உன்னால நான் ஐஸ்வர்யவானா மாறிட்டேன் யாரும் சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலுமே கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் பாராட்ட ஒரு மனுஷன் அங்க இருக்கிறாரு. தேவன் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாரு. இந்த இடத்துல அவர் தவறு பண்ணினார்தான்.
அந்த சித்தத்துல வந்து அவர் விலகின ஒரு காரியம் இருந்ததுதான். ஆனாலும் கர்த்தர் வந்து, "இல்ல, நீ என் சித்தத்த விட்டு விலகிட்ட. நான் உனக்கு இத செய்யவே மாட்டேன்." அப்படின்னு அவர் நினைக்கவே இல்ல. ஏன்னா, ஆபிரகாம் இதயத்தின் ஆழங்கள தேவன் அறிந்த தேவனாய் இருந்ததுனால, மீண்டும் 13 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் மீண்டும் என்ன செய்றாருன்னு சொன்னான்னா, ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்துறார்ன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவன்னா என்னது அப்படின்னு சொன்னேன்னா, என்னால எல்லாம் கூடும். எதெல்லாம் மரிச்சு போயிட்டு நீ நினைக்கிறியோ, எதெல்லாம் செத்து போயிட்டு நினைக்கிறியோ, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறியோ, எதெல்லாம் கூடாதுன்னு மனுஷன் உனக்கு சொல்றானோ, எதெல்லாம் வந்து நீ சந்தேகப்படுகிறியோ, அந்த காரியத்துல செயல்படுவதற்கு நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நாமத்துல நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற அந்த நாமத்துல வெளிப்படுத்தினதோடு மாத்திரமல்ல, அவன அன்போடு ஒரு கண்டிக்கிறாரு. "நீ இனிமே எனக்கு முன்னால உத்தமனா நடந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உத்தம வாழ்க்கையில சங்கீதம் 119 1ல இருக்குல்ல, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் உனக்கு என்ன கட்டளையிட்டனோ, என்ன உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுனனோ, அந்த வார்த்தைய நீ என்ன செய்துக்கோ, உறுதியா பிடிச்சுக்கோ." எனக்கு முன்னால நீ உத்தமனா நடந்துக்கோ. என் வார்த்தைய மட்டும் நீ புடிச்சுக்கிட்டு எனக்கு பிரியமா, எனக்கு உண்மையா நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்த சொல்றார். அதிலே நீங்க பார்த்தீங்க அ அ இந்த இந்த காரியத்த அ சொல்லிக்கொண்டு வர்ற காரியங்கள். இப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வருவோம். இதுல பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க பாருங்க 22வது வசனத்துல இப்போ 17வது அதிகாரத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னான்னா, அ அவருக்கு வந்து கர்த்தர் வந்து அ 21வது வசனத்துல வந்து அதிகாரத்துல பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, கர்த்தர் வந்து அவர் வார்த்தைய குடுத்த தேவன், குறித்த காலத்துல சாராள் வந்து அந்த குழந்தைய பெற்றெடுக்கும்படியாக பாக்கியத்தையும் தேவன் என்ன செய்றாரு? கொடுக்கிறார். இப்போ 22ஆம் தேதி இப்ப வந்து மகன் வளர்ந்து கொண்டு வர்றாரு. வரும்பொழுது இப்ப ஆதியாகமம் இதுதான் இப்ப நமக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 22வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, "ஆபிரகாமே" என்றார். அவன், "இதோ அடியேன்" என்றான். அப்பொழுது அவர், "உன் புத்திரனும், உன் ஏகசுதனும், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு? ஒரு மகன குடுத்தார். வாக்குத்தத்தம் உள்ள ஒரு மகன குடுத்துட்டு, இப்போ கர்த்தர் அவன சோதிக்கிறார். என்னது? நீ வந்து அதிலேயும் பார்த்தான்னா, சும்மா சொல்லியிருக்கலாம். உன் மகன் ஈசாக்க எனக்கு பலியா தா. இப்படி சொல்லியிருக்கலாம் கர்த்தர். ஆனா அந்த இடத்துல எப்படின்னா, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். அதாவது கர்த்தர் அந்த இடத்த அழுத்தி, அழுத்தி சொல்றார். இப்ப நம்ம ஒரு காரியத்த நம்ம விட்டு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நபர் சொல்லலாம், "ஏய் நல்லா யோசிச்சுக்கோ. இது இப்படிப்பட்டது. இது ரொம்ப பிரஷியஸ். உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது குடுக்குறீங்களா? இத விட்டு குடுத்துருவியா?" அப்படி நம்மள திருப்பி, திருப்பி சொல்லும்போது நம்ம யோசிக்க தொடங்கிறோம். ஆமா, குடுக்கணுமா? அப்படின்னு நம்ம மனுஷ புத்தியில நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். அதே போல தான் தேவன் இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னான்னா, அத வந்து ரொம்ப அழுத்தி காட்டுறாரு. "உன் புத்திரன்." உன் ஏக சுதன், உன் நேசகுமாரன். இந்த 3 காரியத்த அழுத்தி சொல்றாரு. நீ நான் உனக்கு சொல்ற அந்த மோரியா தேசத்துக்கு போய், நான் குறிக்கும் அந்த மலைகளில் ஒன்றின் மேல் அவன தகன பலியிடுங்கிறார். அழுத்தி சொல்றாரு. மோரியா தேசத்துக்கு போ. நான் குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். இப்போ இந்த 3 வார்த்தைய அழுத்தி சொல்லிட்டு, அதுல என்ன குடுக்குறார்? தகன பலிங்கிறாரு. தகன பலினா என்னது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, லேவியர் ஆகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா, தகன பலி என்னங்கிறது நமக்கு தெரியும். லேவியர் 1:6க்கு வாங்க. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து, அதாவது லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். தகன பலினா என்னது? முதல்ல சந்து சந்தாக அத வெட்டி 9ல இருக்குது. அத வந்து என்ன செய்யணும்? தண்ணீர்ல அத எல்லாத்தையும் கழுவி, அதை
தகனிக்கணும். தகனிக்கிறன்னா என்னது? சுட்டெரிக்கணும். அதான் தகன பலி. அப்போ இதுல என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த உன்னுடைய உன் புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரன எனக்கு நீ வந்து என்ன பண்ணணும்? துண்டு துண்டா வெட்டணும். எப்படி? கண்ணு தனியா, காது தனியா, வாய் தனியா, கை, கால் எல்லாத்தையும் தனித்தனி தனியா துண்டு துண்டு துண்டா வெட்டி, அத நீ என்ன பண்ணணும்? பலிபீடத்துல நீ தகன பலி அத சுட்டு எரிக்கணும். அதை எரிச்சு எனக்கு அதை வந்து பலியா நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இது வந்து சாதாரண ஒரு காரியமே கிடையாது. நம்ம இந்த இடத்துல இதெல்லாம் இதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு ஆழமா நம்ம அதை தியானிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து 100 வயசுல இந்த மகனை கொடுத்துட்டு அந்த பிள்ளைய தன் கையாலே துண்டு துண்டா வெட்டி தன் கையாலே அந்த பாகத்தெல்லாம் தகன பலி இடணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் தான். ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னான்னா, அத அத அதுக்கு அதுக்கு கீழ்ப்படுகிறார். அதான் அவருடைய கிரியை. கீழ்ப்படுகிறார். உடனே அந்த 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. அவர் எல்லாத்தையும் சேணம் கட்டிட்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடம். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? ஆண்டவரே, அந்த மோரியால நிறைய மலைகள் இருக்குல்ல. ஏதாவது ஒரு மலையில போய் நின்னுட்டு, ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு வந்தேன். நீங்க அங்க இல்ல. நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்க சொல்றதுக்கு சான்ஸ் உண்டு. ஏன்னா இப்ப நான் என்னைய யோசிச்சு பார்க்கணும்னா, நான் இப்படி சொல்லியிருக்கலாம். சொல்லுவேன். ஏன்னா இது நம்ம பிள்ளை இப்படி கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு காரியத்துல நம்ம மனுஷர்கள் நம்ம இந்த மாதிரி யோசிக்கிற ஒரு காரியங்கள். ஆனா அவர் எந்த இடத்த குறிச்சாரோ, எந்த இடத்துல வந்து அந்த தகன பலி இட வைக்க சொன்னாரோ, அதே இடத்துல வந்து அவர் வர்றாரு. புறப்பட்டு போறாரு. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இப்போ அதாவது அவங்க வீட்ல இருந்து அந்த மோரியா மலைக்கு வர்றதுக்கு 3 நாள் பிரயாணம். 3 நாள். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு டூர் போறோம் அப்படின்னு சொல்றோம். 3 நாள் பிரயாணம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எல்லாரும் குடும்பமா போவோம். ஒரு ட்ரெயின்ல போவோம். அல்லது ஒரு வேன் புடிச்சு போகும்போது எல்லாரும் ஜாலியா சிரிச்சு, பேசி ஜாலியா ரொம்ப அந்த நாள் சந்தோஷமா இருக்கும். ஆனா, இவர் வந்து டூர் போகல. தன்னுடைய மகன வந்து தகனிக்க போறார். துண்டு துண்டா வெட்டி அத தகனிக்கும்படி போகும்போது, அந்த 3 நாளும் அவருடைய மனநிலை எந்த ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். தன் பிள்ளைய அவனுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, தான் தான் பலியாக போகிற பலி பொருள்ங்கிறது அந்த பையனுக்கும் தெரியாது. ஏன்னா, அவன் வந்து சின்ன பையனா இருந்திருப்பான். அதாவது ஒரு எனக்கு அந்த வயசு எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. ஒருவேள அவன் வந்து ஒரு 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 12 வயதா அந்த மாரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி கூட்டிட்டு போயிருப்பாரு. கூட்டிட்டு போகும்போது, அந்த 3 நாளா அவருடைய இருதயம் எவ்வளோ ஒரு பாடுபட்டிருக்கும். ஆனாலும் 2 போராட்டம் இருந்திருக்கும். சத்துரு சொல்லியிருப்பான், "நீ இப்படி குடுப்பியா? உன்ட ஒரே புதல்வன், ஏக மைந்தன். இவன நீ குடுப்பியா? குடுப்பியான்னு" அவனும் போராடியிருப்பான். இந்த பக்கத்துல பார்த்தானா, இல்ல. எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நெனச்ச இந்த சூழ்நிலையிலயும், என்னுடைய கர்ப்பம் செத்து என்ற மனைவியுடைய கர்ப்பம் செத்து என்ற சரீரம் செத்த நிலையிலையும் தேவன் இந்த காரியத்துல எனக்கு இந்த மகன் அவர் தந்திருப்பார். ஆனால் கண்டிப்பா அவர் வந்து எனக்கு வாக்கு வேற குடுத்திருக்கிறாரு. அந்த மகன் மூலமா உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ இவன பலியா கேட்கிறாருன்னா, அப்ப இதுல ஏதோ ஒரு காரியம் இருக்குது. கண்டிப்பா அவன் அத அத வந்து இந்த பிசாசு கொண்டு வந்த அந்த வார்த்தையை விட தேவன் பேரு அவன் வைத்த அந்த வார்த்தையின் மேல அவன் வைத்த விசுவாசம் வந்து மேல எழும்பி நின்னனால தான் அந்த 3 நாளுமே இந்த காரியங்கள் அவனுக்குள்ள அசை போடப்பட்டு இருக்கும். போராடி இருப்பான். ஆனாலும் ஆவியானவர் அவன பலப்படுத்தி, பலப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அப்ப தூரத்துல அந்த இடத்தை காணுகிறான். அந்த மலை தூரமா இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இதே வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எபிரேயர் 11 13ல பாருங்க. எபிரேயர் 11, 13. எபிரேயர் 11, 13ல இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்போ இவங்க எல்லாரும் ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க.
அந்த பெற்றுக்கொள்ளும் போது என்னதுன்னா, அந்த வாக்கு தத்தத்தை வந்து அந்த நித்திய ஜீவனை குறிச்சு அப்பமே மறைமுகமாக சொல்லப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆனா, அத வந்து அவங்க அ அ ஆதாரபூர்வமா அவங்க எதுவுமே பார்க்கவே இல்ல. ஆனா, எ நம்ம ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் ஜீவன் உள்ளவர். நமக்கு ஒரு நித்திய ஜீவன்ங்கிற காரியத்த வச்சிருக்கிறாருங்கிறதை என்கிறத தூரத்துல கண்டாங்க. அதாவது அந்த இயேசு வந்து ஆபிரகாமுக்கும் இயேசு வந்து மரிச்ச நாட்களுக்கும் நெறைய வருடங்கள் இருக்குது. அப்ப அந்த காரியத்த ஆபிரகாம் எல்லாருமே தூரமா தான் கண்டாங்க. அது இன்னும் நடக்கவே இல்ல. இது தூரமா தான் அவங்க கண்டதுனால, இந்த உலகம் நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில உள்ள நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள், இயலாமைகள், அடைக்கப்பட்ட காரியங்கள் எதுவுமே நமக்கு பெரிய காரியம் இல்ல. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு. நமக்குன்னு ஒரு தேசம் இருக்கிறது. அப்படிங்கிறது அந்த வாக்குத்தத்தத்த மாத்துறவங்க என்ன பண்ணாங்களாம், நம்மள மரித்து நம்மள உயிரோடு எழுப்ப ஒருவர் இருக்கிறாரு, வருவாரு. இதுக்காக காரியங்களை செய்ய வருவாருங்கிறத தூரத்துல கண்டார். அப்படிங்கிறது போல தான் இங்க அந்த தூரத்துல கண்ட காரியங்கள். இப்போ இப்போ ஆபிரகாம் என்ன செய்றாரு? அ அந்த இடம் மட்டும் அ வந்துட்டு, நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். இந்த இடத்துல அவரு என்ன சொல்றார்ன்னா, விசுவாச அறிக்கை இடுறாரு. நானும் என் மகனும் போயிட்டு திரும்பி வருவோம்ன்னு சொல்லிட்டு பன்மையில சொல்றாரு. நாங்க திரும்பி வருவோம், தொழுது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போகும்போது தகன பலிக்கு என்னலாம் எடுத்துட்டு போறாருன்னா, 6ஆம் வசனத்துல நெருப்பையும், கத்தியையும் எடுத்துக்கொண்டு போறாரு. கத்தி வந்து துண்டு துண்டா வெட்டுறதுக்கும், நெருப்பு வந்து அந்த துண்டங்கள வந்து சுட்டெரிக்கிறதுக்காகவும் அவர் எடுத்துக்கிட்டு போகுறாரு. அப்ப அந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த மகன் கேட்கிறான் 7வது வசனத்துல, "அப்பா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து தேவன் பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள்." அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்? அ மனசுக்குள்ள அவனுக்கு அவ்வளவு பாரம் இருந்தாலும், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் அப்படிங்கிற மாரி அந்த சூழ்நிலையிலயும் அவன் விசுவாச அறிக்கைய வெளிப்படுத்துற ஒரு மனுஷனாக காணப்படுறாரு. இப்ப என்ன பண்றாரு 9வதுக்கு வரும்போது, இந்த இடத்துல தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, கட்டைகளை அடுக்கி, தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். கிடத்தின பிறகு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி, கத்தியை எடுத்தான். இப்ப இதுக்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா, இவ்ளோ காரியம் நடக்குது. இந்த ஆதியாகமம் 17:17 நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கர்த்தர் சொல்றாரு, "நான் சர்வ வல்லமுள்ள தேவன்." அதாவது 13 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் தன்னை வெளிப்படுத்திட்டு, அதுல வந்து ஆபிரகாம் பேர ஆபிரகாமும், சாராய்ங்கிற பேர சாராள் மாற்றி, அவங்களுக்கு திருப்பி அந்த வாக்குத்தத்தத்த அவர் உறுதி செய்யும் பொழுது, அம் ஆதியாகமம் 17:17ல கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 17:17 அவர் வந்து உனக்கு இந்த சாராள் வந்து உனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுப்பான் அப்படி சொல்லும் பொழுது, ஆதியாகமம் 17:17 வாசித்து பாருங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, அவன் அந்த இடத்துல அவருக்கு என்ன இருந்தது? சந்தேகம் தான். நகைத்துன்னு இருக்குது. அப்ப அவருக்கு வந்து அ நகைக்கிறாரு. இப்படிலாம் நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நடக்காதுங்கிற ஒரு சந்தேகத்துல தான் அவரு இது பண்றாரு. ஆனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் அவரு பார்க்க தான் செய்றாரு. அப்படி நகைச்ச ஒரு மனுஷன் தான். ஆனா இந்த இடத்துல வந்து தேவன் ஆ அப்படி அப்படி நகைத்த அந்த காரியத்துல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினார் என்கிறத அவன் விசுவாசித்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, விசுவாசித்ததுனால தான் இந்த இடத்துல அவர் அந்த காரியத்த துணிந்து தன்னுடைய கிரியைகளில அந்த விசுவாசத்த வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா தன்னுடைய மகன அ வெட்டும்படிக்கு தன்னுடைய கைய அவரு நீட்டும் பொழுது, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர். இது என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர்ங்கிற இடத்துல என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ தான் அங்க சொல்றாங்க. அங்க வந்து பழைய ஏற்பாட்டுல அது இயேசு கிறிஸ்துவ பேர் நாமம் கிடையாது. அவர் இரட்சகரா நம் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வரும்பொழுது அவருக்கு இயேசு அப்படிங்கிற பேரு. அப்போ அவர் சொல்ற ஆபிரகாமே இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டா அவன் அடியேன் என்றான். இப்ப சொல்றாரு,
அம் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்றான். இதுக்கப்புறம் பார்க்கும் பொழுதுதான் அங்க என்ன இருக்குது? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். இதுல இருக்குது யோவான் 8:56. நான் நினைக்கிறேன் இந்த காரியமா இருக்கலாம். அதாவது ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த இடத்துல அந்த ஆட்டுக்கடா ஒரு நிழலாட்டமா இயேசு கிறிஸ்துவ குறிக்கிற காரியங்கள். அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களுக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கல்வாரி சிலையில பலியிட ஒப்பு கொடுத்த காரியங்கள். இப்போ இதை இப்படி வச்சுட்டு இப்போ இதுல பாத்தீங்கன்னா கலாத்தியருக்கு நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் 4:4 இருக்குது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இந்த இடத்துல ஆபிரகாம், நம்ம இப்போ யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல பின்பகுதியில நம்ம பார்த்தோம் இல்லையா? கிரிகையினாலதான் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய விசுவாசத்தை கிரிகையில வெளிப்படுத்தினான். அதே வசனத்துக்கு இது பாருங்க, கிரிகை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அதாவது அவன் தன்னுடைய செயலை தன்னுடைய காரியத்தை, தேவன் தன்னிடத்துல கேட்ட காரியத்தை அவன் கிரியைகள்ல வெளிப்படுத்தினால இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் இப்ப கடனாளி ஆயிட்டார். இது நான் இதை தியானிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்ட காரியத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கிரிகை செய்யறவனுக்கு வருகிற கூலி, இதுல அவன் என்னன்னா தன் கிரிகைகளின் மூலம் தன் விசுவாசத்தை, தேவன் மேல் வைத்த அன்பை அவன் வெளிப்படுத்ததுனால அந்த காரியத்துக்கு என்னதுன்னா இப்போ கடன் ஆகுது. அப்போ இந்த கடனை தேவன் எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை, தன்னுடைய ஏக சுதனை கர்த்தர் கேட்ட உடனே பலியாக ஒப்பு கொடுக்கிற அவன் துணிந்தான். அந்த அந்த கிரிகைகள் தான் என்னது? அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர் என்கிறத அவன் முழு நிச்சயமா நம்பினால்தான் தன்னுடைய விசுவாசத்தை வார்த்தையில சொல்லி கொண்டு இருக்காமல் தன்னுடைய விசுவாசத்தை அவன் கிரிகைகளில செயல்படுத்தின காரியத்தை நம்ம அதுல பார்க்கிறோம். அப்ப அதற்கு கர்த்தர் என்னது இப்போ கடனாளி ஆயிட்டார். கடனாளியா ஆகிறார். இதே நேரத்தை பார்த்தோம்னு சொன்னா ஆபிரகாமுக்கா தானாய் விசுவாசம் வரல. ஏன்னா 17:17 அவன் நகைக்கிறாரு. சாராய் பிள்ளை பெருவாளான்னு சொல்லிட்டு அவர் சந்தேகம் தான் படுறாரு. ஏன்னா ஒரு மனிதன் சொல்லிட்டு. ஆனா இதுலதான் நம்ம இதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்கள்ல நம்ம நிறைய சந்தேகப்படுறோம். இது நடக்குமா? உலக பார்வையில இல்லையே, இப்படி இருக்குதே, அப்படி இருக்குதே அப்படி நம்ம நினைக்கும் பொழுது, இல்ல நான் உனக்கு இவ்வளவு சொல்றேன், நீ கேட்க மாட்ற அப்படி நம்மள ஒரு நாள் கூட நம்ம சந்தேகப்படுற ஒவ்வொரு நேரத்திலையுமே தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து 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 அவர் வாக்கு தத்தத்தை நமக்கு உறுதிப்படுத்துறார். நம்மளே சோர்ந்து விடாதபடிக்கு அதை நம்ம திருப்பியும் நம்மளை நம்ப பண்ணி நம்மளே முன்னேறி கொண்டு ஓட செய்கிறார். அதனாலதான் பார்க்கிறோம் எபிரேயர் 12:1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பாவம் போன்ற பாரமான யாவற்றையும். அந்த 11ஆவது அதிகாரத்துல எல்லாமே அந்த விசுவாச பட்டியலை நம்ம பார்க்கிறோம். அந்த எபிரேயர் 11ஆவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. நமக்குள்ள விசுவாசம் வருவதற்கு இந்த உலகத்துல நம்ம இருக்கிறனால நமக்கு கண் முன்னால நெகட்டிவ் தான் நிறைய இருக்கும். அப்ப அதுதான் நம்மளே பாதித்து கொண்டே இருக்கிறோம். அதனால அந்த விசுவாசத்தை நமக்குள் துவக்கிறவரும் நமக்குள் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய விசுவாச ஓட்டத்துல நம்ம ஓடணும். அப்ப இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தவரும் அவர்தான். கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு கனத்தையும் கொடுக்கிறாரு. அவன் விசுவாசத்தின் தகப்பன் சொல்றாரு. அவன் கிரிகைகளினால அந்த விசுவாசத்தை எனக்கு வெளிப்படுத்தினான். இப்ப நான் அவனுக்கு கடனாளின்னு சொல்றாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய காரியம். ஒரு தெய்வம் தன்னைய ஒரு மனுஷனுக்கு கடனாளி. அப்போ அன்னைக்கு ஆபிரகாம் தன் ஒரே குமாரனை நமக்காக
கொடுத்ததன் நிமித்தமாக. ஏன்னா இன்னொரு காரியம் என்னன்னா, பிதாவாகிய தேவனும் தன்னுடைய ஒரே பேரான மகன, தன்னுடைய ஏக சுதன, தன்னுடைய நேச குமாரன, மனுஷ குலத்துக்காக அவர் என்ன செய்றாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனே நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்த காரியங்கள். அதான் அந்த கலாத்தியர்ல நம்ம பார்க்கிறோம்னு சொல்ற கலாத்தியர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இது கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலும் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப அதுக்கு முன்னால 8வது வசனத்துல பார்க்கிறோம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார்கள் என்று வேதம் உண்ணாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்படியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்மளையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் தெரிந்து கொண்ட நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்துக்கு முன்னால வச்சு பார்த்தானா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கலாம். இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் இப்படித்தான் இருக்குமோ, அது இப்படின்னு ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு காணப்பட்டாலும், அது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில உள்ள காரியங்களா இருக்கலாம், ரட்சிப்பை குறிச்ச காரியங்களா இருக்கலாம், சரீர சுகம் என்கிற காரியங்களா இருக்கலாம், அல்லது ஒரு கற்பத்தின் தடைய கற்பத்தை குறிச்ச காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருக்கலாம், அல்லது எதிர்கால காரியங்களா இருக்கலாம், அல்லது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். உலகத்துக்கு முன்னால வச்சு பார்த்தனா அது எல்லாமே நோ தான், முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் தான் அங்க காணப்படும். ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கண்டிப்பா தந்திருப்பார். ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா கொடுத்திருப்பார். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க விடாதபடிக்கு பிசாசு என்ன செய்யறான்? நிறைய நேரத்துல போராடி கொண்டே இருக்கிறான். இது நடக்குமா? நடக்காதா? இல்ல இது நம்ம தான் இப்படி நினைச்சுக்கிறோமா? நம்ம தனியா சூழ்நிலைகள் எதுவுமே நமக்கு அதாவது நடக்கக்கூடிய எந்த ஒரு மார்க்கமே இல்லையே! எல்லாமே நமக்கு வந்து எதிரடையான காரியங்களா இருக்குதே! அப்படிங்கிற நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போகிற காரியங்கள் நிறைய காணப்படுகிறது. ஆனாலும் அ கர்த்தர் வந்து அந்த விசுவாசத்த நமக்குள்ள தந்துகிட்டே இருக்கிறார். நம்ம சோர்ந்து போய் விடாதபடிக்கு அந்த விசுவாசத்தை நமக்குள்ள ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னானா, ரோமர் 15:13 நம்ம அந்த காரியத்துக்கு நம்ம பார்ப்போம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ நமக்கு இந்த உலகத்துல வந்து விசுவாசம் வந்து விசுவாச போராட்டம் கண்டிப்பா உண்டு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருக்குல்ல, விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும். அது ஈஸி கிடையாது. அந்த பாதனம் நடக்கிறது எளிதான காரியமே கிடையாது. அந்த காரியம் வந்து கண்ணீரின் பாதையா இருக்கிறது. மனுஷர்கள் நம்மளை புரிந்து கொள்ளாத காரியங்களாக காணப்படுகிறது, அல்லது மனுஷர் பார்வையில ஒரு இகழப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. நம்மளைய வந்து கிண்டல் அடிக்கிற காரியங்களா காணப்படுகிறது. இப்படி நிறைய காரியங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போம். ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஆனால் அதை நம்ம சுதந்திரிக்கிற அந்த பாதையில போகிற பாதைகள் நமக்கு எப்படி இருக்குன்னா சந்தேகத்தின் பாதை தான் இருக்குது. அதாவது விசுவாச கப்பல் அதாவது வேதம் என்ன சொல்லுதுன்னா விசுவாசத்தை விசுவாச கப்பல்னு சொல்லிட்டு பவுல் எழுதி வச்சிருக்கிறார் திமோத்தேல. அப்ப என்னன்னு சொன்னா இந்த உலக யாத்திரையில இந்த உலக யாத்திரை அப்படின்னு சொல்லலாம், வனாந்திர பாதைன்னு சொல்லலாம், அல்லது ஒரு கடல் மாதிரி இந்த வாழ்க்கை. இதுல நம்ம பிரயாணிக்கிறோம். விசுவாச கப்பல்களை நம்ம பிரயாணிக்கிறோம். நம்ம நம்ம அந்த விசுவாசம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த படகு வந்து இந்த உலகத்துல நம்ம கவிழ்ந்து போயிருவோம். ஆனா நம்ம வாழ்க்கைங்கிற படகுல இயேசு என்கிற அந்த நம்பிக்கை நம்ம கூட பிரயாணிக்கிறனால தான் நம்மளால இந்த யாத்திரையில நம்ம
பிரயாணப்பட்டு நம்ம அக்கறைக்கு போகிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நமக்கு எத அவரு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, ஆபிரகாமுக்கு எப்படி அத நிறைவேற்றி கொடுத்தாரோ, அப்படியே நமக்கும் நம்ம வாழ்க்கையிலயும் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் பலன். பரிசுத்த ஆவியின் பலம்ங்கிறது என்னதுன்னா, இந்த தேவ வார்த்தை தான். அவருடைய வார்த்தை ஆவியாயும், ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தை இந்த உலகத்துல நம்ம காத்துக்கொள்ளணும்னா, இந்த வேத வார்த்தை ஆவியானவர் இந்த வேத வார்த்தை நமக்குள்ள போகும் பொழுதுதான், அந்த வார்த்தை நமக்குள்ள நம்பிக்கை கொடுத்து, அந்த நம்பிக்கையினால் உண்டாகிற விசுவாசத்தினால நமக்கு சந்தோஷமும், சமாதானத்தையும் நமக்கு உண்டாகும்படி அது செய்கிறது. அதனால தான் நம்ம இப்ப இத பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல கூட பவுல் சொல்லியிருப்பாரு. 1 தெசலோனிக்கேயர் 1:6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி. அதாவது உபத்திரவத்துல நமக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கறதுக்கு திருவசனம், இந்த திருவசனம் தான் நமக்கு என்ன கொடுக்கிறது? அந்த பலனை தந்து நம்மள சந்தோஷத்தோட ஓட வைக்கிறது. இததான் ஆபிரகாமுக்குள்ளாகவும் தேவன் செய்தது மாத்திரமல்ல, அந்த கடன் அவர் கல்வாரி சிலுவையில மனுஷ குலத்துக்கு தன்னுடைய ஒரே பேரான மகன தகன பலியாக இட்டு தேவன் அந்த உலகம் மனுக்குலம் முழுவதுக்குமே அவரை உலக இரட்சகராக தந்து அவருக்குள்ளாக அந்த நித்திய ஜீவனை கொடுத்து தேவன் என்ன செய்றாரு? உலகத்தை ரட்சித்திருக்கிறார். அப்ப இது ஒரு பெரிய பாக்கியம். அப்ப இந்த இடத்துல நமக்கு வேண்டியது என்னது அப்படின்னு சொன்னா, விசுவாசம் என்கிற பொக்கிஷம். இந்த விசுவாசங்கிற பொக்கிஷத்தை நம்ம காத்துக்கொண்டு நடக்கணும்னா, அந்த விசுவாசமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கணும். அவர் நமக்குள்ளாக இருக்கணும்னா, அவர் ஆதியில வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து, அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்தால் ஒழிய, நம்ம அந்த விசுவாசத்தை அன்புல நம்ம வெளிக்காட்டவே முடியாது. அப்போ இப்ப நம்ம கூட பார்த்தோம், இந்த மிஷனரிமார்கள் இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம நம்ம வாழ்க்கையில வர்றது அவங்களே நம்மளே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இது ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்க தன் பிள்ளைகள விட்டு, தன் ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அ வெட்டி இரத்த சாட்சியா மறிக்கிறதுனா, அது எவ்ளோ பெரிய காரியங்கள். அந்த ஸ்டெயின் அந்த சகோதரனுடைய குடும்பங்கள் அ முழுசும் அவங்க கணவனும் பிள்ளைகளும் எரிக்கப்பட்ட போதும், அந்த அம்மாவுக்கு அது எவ்ளோ பெரிய வேதனை. மகன் சிலுவையில அறையப்பட்டு அவர் துடிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் எப்படி வேதனைப்பட்டார். அதே காரியம் தான் ஆபிரகாம் தன் மகனை பலியிடும் பொழுது அவருக்குள்ள இருந்த அந்த வேதனை. அந்த காரியம் தான் அந்த ஸ்டெயின் அந்த சகோதரனுடைய மனைவி இன்னைக்கு காரியம். அவங்க தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய அன்ப கிரிகைகள்ல தான் அவங்க மனைவி வெளிப்பட்டாங்க. ஆபிரகாம் எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து, ஆபிரகாம், ஈசாக்கு, அந்த ஸ்டெயின் அவங்களுடைய மனைவி, அவங்க இந்த காரியங்கள். அப்போ நமக்கு முன்பாக நிறைய சாட்சிகள் இன்னைக்கு நம்ம நிறைய வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கண் முன்னாலே நிறைய சாட்சிகள். இன்னைக்கு தெய்வத்துக்காக இன்னைக்கு இரத்த சாட்சியாக மறிக்கிற காரியங்கள். அப்ப அவங்களுக்குள்ளாக இருந்த காரியங்கள் என்னதுன்னு சொன்னா, அந்த ஆவியாடைய பலன் அவங்கள பலப்படுத்தி தேவனுக்காக எதுவும் என்னை ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எதுவுமே வியாகுலமோ, துன்பமோ, வியாதியோ எதுமோ என்னை தேவனுடைய அன்பிலிருந்து என்னை செய்யாது, பிரிக்காது என்கிறத கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, அது இருக்கு இல்லையா? ஒரு பெரிய லிஸ்ட். இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம இயேசுவின் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அவரை மாத்திரம் நம்பி, அவருடைய வார்த்தையை உறுதியாய் நம்பி, அவர் எனக்கு இதை செய்ய சர்வ வல்லமை உள்ளவர் என்கிறத மாத்திரம் நம்ம கண்கள் காதுகள் பார்க்கவும் காதுகள் கேட்கும்படியாக இந்த விசுவாச பயணத்துல நம்ம தொடர்ந்து ஓடும் பொழுது நம்ம அவரை மறுதலிக்கிறவராக இல்லாமல் அவரை நம்ம ஒரு கனப்படுத்துகிறவர்களாக அதை நம்ம கிரிகைகளில எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாவே இல்லை. அந்த சாதகம் இல்லாத சூழ்நிலையிலையும் அந்த ஆவியானுடைய வார்த்தையின் பலத்தை பிடித்து கொண்டு நம்ம அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தை நம்ம விசுவாசித்து அவரை நம்ம கனப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம முன்னேறி செல்லும் பொழுது
இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நமக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தமாகிய முற்பிதாக்களும் தூரத்துல கண்ட அந்த நித்திய ஜீவன் என்கிற வாக்கு தத்தத்தையும் பற்றி கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்துல நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம பற்றி கொண்டு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ராக்கு அனுமதிக்கிற இந்த பாதையில அவரையே நம்பி நம்ம முன்னேறி ஓடி அவர் நமக்கு வைத்திருக்கிற இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்று சொல்லி இந்த பாதை நம்ம தேவன் நடத்தவும் நம்ம தொடர்ந்து நடக்கிறதுக்கு அந்த பலனை தேவன் தரும்படியாக இந்த வேதத்துல நம்ம எப்பொழுதும் அந்த இரவும் பகலோட வேதத்துல நம்ம பிரியமா இருக்கக்கூடிய அந்த இதயத்தை தேவன் தந்து தொடர்ந்து நம்மளை இந்த பாதையில வெற்றியோட ஓட செய்து பிசாச வெட்கப்படுத்தும்படியாக நம்ம தொடர்ந்து அவரை கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு முன்னேறி செல்வோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.